Hi students, welcome to Mahi Max. 9ஆம் வகுப்புல பயிற்சி 2.2 பார்த்துட்டு இருக்கோம். கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்ணாக மாற்றி அதை எவ்வகை தசம விரிவு என்பதையும் கூறுக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2/7 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 2/7 2 7ஆல் வகுக்க முடியுமா? முடியாது. ஸோ புள்ளி வச்சு பக்கத்தில் 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்தா என்ன வரும்? 2 7 14. மீதி என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? இங்கே புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 8 7 56. 8 7 56 அப்படின்னு கிடைக்குது. மீதி 60ல் 56 போச்சுன்னா மீதி 4 புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கலாம். 5 7 35. மீதி 5. இங்கே புள்ளி இருக்கிறதுனால மறுபடியும் இங்கே 0 சேர்த்துக்கலாம். 7 7 49. மீதி 1. ஸோ மறுபடியும் இங்கே புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 1 7 7. மீதி 3 கிடைக்குது. மறுபடியும் இங்கே புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்தா 4 7 28. அகைன் என்ன வந்துருச்சு? 2 வந்துருத்தா மீதி. திரும்ப 0 சேர்த்தாலும் இதே ப்ராசஸ், இதில் இருக்க எல்லா ப்ராசஸும் நமக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இது அப்படியே என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். அப்போ 2/7ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7 is equal to 0.285714 the bar. இது ரிப்பீட் ஆகும் இல்லையா? இதுதான் கிடைக்குது. ஸோ therefore இது முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்றுள்ளது. எப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு முடிவுக்கே வராமல் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே திரும்ப ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் இது என்னது? இது முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்றுள்ளது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -5 3/11 கொடுத்துருக்காங்க. -5 3/11 கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 5 × 11 இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணுமா? இதை ஆட் பண்ணணும். வர ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 5 11 55 ப்ளஸ் இங்கே வந்து எப்படி இருக்குது? +3 இருக்குது. ஸோ 55 +3னா இது மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மைனஸ்னால் ஃபுல் நம்பருக்குரிய மைனஸ் தான் இது. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? -58/11 எழுதிக்கலாமா? ஸோ இதை டிவைட் பண்ணலாமா? 58 11ஆல் டிவைட் பண்ணால் 5 11 55 கிடைக்குமா? மீதி 3 புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம். 2 11 22. மீதி 8 புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்தா 7 11 77. மீதி 3 புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 2 11 22. அகைன் 8. அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி ஆகுது? ரிப்பீட் ஆகிட்டே போகுது. இங்கே பாருங்களேன். இங்கே 30 22. அகைன் அதோட மீதி 8 வந்துச்சா? திரும்ப அதே தான் என்ன பண்ணுது? இங்கே திரும்ப வரும். ஸோ -5 3/11 -5 3/11 is equal to இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 5.27. அதுக்கு மேலே பார் போடணும். ஏன்னா பார் போட்டால் அந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இது therefore இது முடிவுறாவா? முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 22/3 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம? 22/3 அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 22 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள்? 6 3 18 7 3 21. 7 3
21 கிடைக்குதா? 7 3 21, மீதி 1 புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம். 0 சேர்த்தா 3 3 9, மீதி 1 திரும்ப அகைன் 0 சேர்த்தா 3 3 9. இப்போ இது என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகிக்கிட்டே இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. அப்போது 22/3 இஸ் ஈக்குவல் டு 7.3 பார். 7.3 பார் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஒரு therefore இது ஒரு முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்றுள்ளது. அப்படின்னு எழுதி சம்மை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 327/200ன்னு கொடுத்துருக்காங்க. 327/200. ஸோ 327 200ஆல் வகுக்கிறோம். ஒரு 200 200, மீதி என்ன வரும்? 127 கிடைக்குமா? புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஒரு 0 சேர்த்து எத்தனை வரும்? 6 முறை வரும். 6 முறை வந்துச்சுன்னா 1200 அப்படின்னு கிடைக்குமா? 6 முறை வந்துச்சுன்னா 1200ன்னு கிடைக்கும். 6 × 200 1200. மீதி என்ன கிடைக்குது? 70 கிடைக்குதா? ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்தா 3 முறை கிடைக்கும். 600, 3 200 600, மீதி 100. இங்கே புள்ளி இருக்கிறதுனால இன்னொரு 0 சேர்த்துக்கிறோம். 5 200 1000. ஸோ கழிச்சா 0 கிடைக்குது. ஸோ 327/200 ஈக்குவல் டு 1.635. therefore இது ஒரு முடிவுறு தசம விரிவை பெற்றுள்ளது. இது ஒரு முடிவுறு தசம விரிவை பெற்றுள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். 1/13 தசம வடிவில் எழுதுக. அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்க. இப்போது 1/13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீர்வு 1/13 அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 13ஆல் வகுக்கணும். 1 13ஆல் வகுக்கிறோம். சரிங்களா? ஸோ 1 13 விட சின்னது இல்லையா? ஸோ 0.0 சரி 0 புள்ளி வச்சு ஒரு 0 போடுறோம், செட் ஆகலை. அதனால் இன்னொரு 0 போட்டு இங்கே 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? எப்படி பாருங்கள், 1 வந்து 13 விட சின்னதுன்றதுனால புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 போட்டுக்கிறோம். சரிங்களா? புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 போட்டுக்கிறோம். அப்போவும் என்ன வருது? 13ஓட இந்த 10 சின்னதாக இருக்குது. அதனால் இங்கே ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ 100 100ல் எத்தனை 13 இருக்குது? 7 13 91. 7 13 91. ரிமைனிங் 9. 100ல் 91 போச்சுன்னா 9 இல்லையா? ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் என்ன வரும்? 6 13 78. 6 13 நமக்கு 78. 13 எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மீதி என்ன கிடைக்குது? 10 10ல் 8 போச்சுன்னா 2. இங்கே 8 இருக்குமா? 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ 12ன்னு கிடைக்குது. 12ன்னு கிடைக்குதா? இங்கே புள்ளி இருக்கிறதுனால நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்துக்கிட்டா 9 13 117. 9 13 நமக்கு 117 கிடைக்குது. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்துக்கிட்டா 2 13 26. 2 13 26. மீதி 4. பக்கத்தில் 0 போட்டால் 40. 40ல் எத்தனை இருக்குது? 3 13 39. திரும்ப 1. இதே ப்ராசஸ் இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சா? ஸோ இதே தான் ரிப்பீட்டு ஆகும். சரிங்களா? ஸோ 1/13 ஈக்குவல் டு 0.076923 பார். ஏன்னா இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. therefore தசம எண்ணின் கால முறைமை கேட்டிருக்காங்க இல்லையா? தசம எண்ணின் கால
முறைமை ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. இந்த 6 தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ 6. இங்கே பாருக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் காலமுறைமை. சரிங்களா, அதை எழுதிக்கலாமா? ஸோ எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6. இத்தனை டைம்ஸ் நமக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு வருது இல்லையா, அதுதான். ஸோ 6ன்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.